Dear third year ECE students, I am very happy to meet you through this online classes. ஸோ இந்த கொரோனா பீரியடில் உங்களுக்கு லைவாக நம்மளால் கிளாஸில் எடுக்க முடியாதனால இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் மூலமாக உங்களுக்கு இந்த ஃபிஃப்த்து டேர்மில் உள்ள 4 சப்ஜெக்ட்ஸையும் நம்ம வீடியோ கிளாஸஸ் மூலமாக உங்களுக்கு வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அப்படிங்கிற எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆஸ் வெல் அஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டு. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் வந்து அடுத்து வந்து பின்னால் நீங்கள் 6th டேர்ம் படிக்கிறப்ப எம்படட் சிஸ்டம்ஸ் போகிறப்ப இதை வந்து பேசிக்காக படித்தா தான் உங்களுக்கு வந்து இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா தான் அதில் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சு நல்லா படிக்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒவ்வொரு ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தவரையும் நம்மளுக்கு மொத்தம் 5 யூனிட் இருக்கு இல்லையா? அதில் ஃபஸ்ட் யூனிட் வந்து ஆர்கிடெக்சர் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆஃப் 8051. அந்த ஃபஸ்ட் யூனிட்டை வந்து 10 மாடியூல்ஸாக பிரிச்சுருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு மாடியூல் வந்து இன்றைக்கி சிம்பிளாக மைக்ரோ ப்ராசர்னால் என்ன, மைக்ரோ கண்ட்ரோலர்னால் என்ன, கம்பேரிசன் ஆஃப் மைக்ரோ ப்ராசர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர், அந்த டாபிக்ஸ் மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து 4th டேர்மில் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பேப்பரில் வந்து 5th யூனிட்டில் வந்து நீங்கள் 8085 மைக்ரோ ப்ராசர் வந்து ஓரளவுக்கு மைக்ரோ ப்ராசர்னால் என்ன, இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு, அட்ரஸிங்கு, டைமிங் டயக்ராம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி பட் அது வந்து ஒரு மைக்ரோ ப்ராசர், இது வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 5 ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். நம்ம வந்து உங்களுக்கே தெரியும் 5 ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரில் ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், 4th, 5th ஜென்ரேஷன்ஸ் வரையும் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் என்னங்கிறத லைட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாட் இஸ் அ மைக்ரோ ப்ராசர், ஒரு மைக்ரோ ப்ராசர்னா என்ன, அதுக்கப்புறம் வாட் இஸ் அ மைக்ரோ கண்ட்ரோலர், ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர்னா என்ன, அதுக்கப்புறம் கம்பேரிசன் ஆஃப் மைக்ரோ ப்ராசர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர், அதை நம்ம வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 5 ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரில் இப்போ நம்ம சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் உங்களுக்கு தெரியும், நம்ம எலக்ட்ரானிக்ஸோட பேசிக்கு வேக்யூம் டியூப்ஸை வச்சு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் 1940 to 1956 கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வேக்யூம் டியூப்ஸை வச்சு பில்டு பண்ணாங்க. ஸோ வேக்யூம் டியூப்ஸை வச்சு பண்ணி அதே மாதிரி மெமரிஸுக்கும் பெரிய பெரிய மேக்னெட்டிக் ட்ரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஹை லெவல் லாங்குவேஜஸ், ஈவன் அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம்ஸ் கூட அப்போ டெவலப் பண்ணலை. ஈவன் மெஷின் லாங்குவேஜ் ஒன்லி 0s and 1s மட்டும்தான் டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதனால் ரொம்ப ஸ்பீடு கம்மியாக இருக்கும், ஒரு அட் டைம் ஒரு ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால அடுத்து வந்து செகண்ட் ஜென்ரேஷனில் ஸ்பீடும் ரொம்ப கம்மி, இந்த வேக்யூம் டியூப்ஸை வச்சு ஒர்க் பண்ணுறப்ப அதோட லைஃப் பீரியடும் ரொம்ப கம்மி, பெரிய பெரிய சைஸில் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இருந்தது. அதனால் செகண்ட் ஜென்ரேஷனில் 1956 to 1963 பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் வந்து டிரான்சிஸ்டர்ஸை வச்சு டெவலப் பண்ணாங்க. நம்மளுக்கு தெரியும் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட்லேயே பேசிக் பில்டிங் பிளாக் வந்து டிரான்சிஸ்டர்ஸ் தான். ஸோ டிரான்சிஸ்டர்ஸை வந்து வேக்யூம் டியூப்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ டிரான்சிஸ்டர்ஸ் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுனால அது ரொம்ப ரொம்ப வேக்யூம் டியூப்பை விட ஃபார் சுப்பீரியராக இருக்கிறதுனால கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்மாலராக, அதோட ஸ்பீட் ஆஃப் ஆப்ரேஷன் அதிகமாக, ரொம்ப சீப்பராக, ரொம்ப லைஃப் பீரியட் அதிகமாக இருக்க மாதிரி டெவலப் பண்ண முடிஞ்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் அதை டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஜென்ரேஷன் ஐசிஸ், ஸோ இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ், எந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா 1964 to 1971. ஸோ இதுவும் நம்மளுக்கு முக்கியமான காலகட்டம். ஸோ ஐசிஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும் ஐசிங்கிறது ஒரு சின்ன எலக்ட்ரானிக் டிவைஸ் மெய்ட் ஆஃப் செமிகண்டக்டர் மெட்டீரியல். ஸோ டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் மினியேச்சரைஸாக சின்ன சைஸாக கொண்டு வந்து அதை ஒரு சிலிக்கான் சிப்ஸில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் லேப்லேயே செஞ்சுருப்பீங்க, ஐசி லேபில் சின்ன சின்ன அந்த சிலிக்கான் சிப் கருப்பு கலரில் அந்த சிப்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ஸ்பீடு எஃபிஷியன்சி ஆஃப் த கம்ப்யூட்டர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ தேர்ட் ஜென்ரேஷனில் இப்போ நம்ம பார்க்க போகிற 4th ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அதே ஐசிஸ் தான், பட் அந்த எல்எஸ்ஐ அண்ட் விஎல்எஸ்ஐ டெக்னிக் மூலமாக நிறைய thousands and 10,000s ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸை இன்டெக்ரேட் பண்ணி ஒரே ஒரு ஐசியில் சிங்கிள் சிப்பில் வந்து என்ன செஞ்சாங்க, பில்டப் பண்ணி அதை வந்து மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக விட்டாங்க. ஸோ வந்து இன்டெல் கார்பரேஷன் ஆஃப் அமெரிக்கா தான் 1971 இன்டெல் 4004 அப்படிங்கிற 4-bit ப்ராசஸரை கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ நம்ம படிக்க போகிற இந்த மாடியூல்லையோ இதில் படிக்க போகிற மைக்ரோ ப்ராசஸ் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் வந்து 4th ஜென்ரேஷன் வகையை சேர்ந்தது.
இப்போ அடுத்து வந்து இன்றளைக்கும் இன்னும் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் அண்ட் பியாண்ட் த ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 5th ஜென்ரேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமையோ மெஷினையோ ஹியூமன் பீயிங் மாதிரியே திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸை வந்து ஸ்மார்ட் கம்ப்யூட்டர்ஸாக டெவலப் பண்ணுறது 5th ஜென்ரேஷன். ஸோ 5th ஜென்ரேஷன் இன்றைக்கும் அதை வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதான் வந்து ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இதில் நம்ம படிச்சிருக்க மைக்ரோ ப்ராசரும் இனிமேல் நம்ம படிக்க போகிற மைக்ரோ கண்ட்ரோலர்ஸும் 4th ஜென்ரேஷனை சேர்ந்தது. இப்போ உங்களுக்கு மைக்ரோ ப்ராசரோட டெஃபினிஷன் மேடம் சொல்கிறேன். ஸோ மைக்ரோ ப்ராசஸருங்கிறது நீங்கள் ஆல்ரெடி 85 இன்டெல் 8085 மைக்ரோ ப்ராசர் வச்சு படிச்சிருப்பீங்க. ஒரு மைக்ரோ ப்ராசருங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிவைஸ் தான். ஸோ டிஜிட்டல் டிவைஸ்னால் அதுக்கு நீங்கள் கொடுக்குறது 0s and 1s அப்படிங்கிற சிக்னல்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ ஒரு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் வந்து ஒரு கம்ப்யூட்டர் எவ்வளவு முக்கியம். அப்போ அந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டை வந்து ஒரு மைக்ரோ ப்ராசர் ஐசியை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸர். ஸோ அந்த சிபியூக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏஎல்யூ இருக்கும், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட், இங்கே தான் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும், கண்ட்ரோல் யூனிட், ரிஜிஸ்டர் அரேஸ். ஸோ சில இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 85 மைக்ரோ ப்ராசர்லாம் அந்த சிபியூவில் டைமிங் யூனிட் உள்ளே ஆசிலேட்டரும் இருக்கும். ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சிபியூக்குள்ளே ஏஎல்யூ இருக்குது, டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் இருக்குது, அண்ட் ஸ்மால் ரிஜிஸ்டர்ஸ். ஸ்மால் ரிஜிஸ்டர்ஸ்னு அதுக்குள்ளே மெமரி இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. கொஞ்சம் ரிஜிஸ்டர்ஸ் இருக்கும், ஒரு 7 அல்லது 8 ரிஜிஸ்டர்ஸ். 2 டேட்டாவை நம்ம ஆட் பண்ணுறோம், சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ அந்த ரிசல்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ரிஜிஸ்டர் அரேஸ் தான் இருக்குமே ஒழிய அதுக்குள்ளே மெமரி கிடையாது. ஸோ அது ஏன் மைக்ரோ ப்ராசர் பேர் வந்துச்சுன்னா மைக்ரோ உங்களுக்கு தெரியும். ஸோ மைக்ரோனாலே வெரி ஸ்மால் சைஸ். அது வந்து இந்த மைக்ரோ ப்ராசர் வந்து ஜென்ரலாக ப்ராசஸ் பண்ணுறக்குனே டெவலப் பண்ணப்படுது. நிறைய டேட்டாஸை இன்புட்டை வாங்கி அதில் கால்குலேட் பண்ணி அதோட அவுட்புட்டை வந்து ஸ்டோர் பண்ணியோ இல்லை அதை வச்சு வேறு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறக்குன்னு சொல்லி இட் இஸ் ஒய்லி டிசைன் ஃபார் டூயிங் வாஸ்ட் கம்ப்யூட்டேஷன்ஸ் ஆர் கால்குலேஷன்ஸ். அதனால தான் அதுக்கு பேர் வந்து மைக்ரோ ப்ராசஸர். அப்போ மைக்ரோ ப்ராசர் நம்ம ஒரு வரியில் எப்படி டிஃபைன் பண்ணலாம், ஒரே சிப்பில் இருக்கக்கூடிய அது ஃபங்க்ஷன் வந்து சிபியூ. அதனால நம்ம என்ன சொல்லலாம், இட் இஸ் நோன் அஸ் சிபியூ ஆன் அ சிப். இதான் வந்து ஒரு மைக்ரோ ப்ராசரோட பேசிக் டெஃபினிஷன். இப்போ அடுத்து நம்ம பார்த்தோம்னா இதான் ஒரு மைக்ரோ ப்ராசரை. இப்போ நான் வந்து மேடம் சொன்னதை அதை அப்படியே படமாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சிபியூங்கிறது தான் நம்ம என்ன செஞ்சோம், சிபியூங்கிறத மைக்ரோ ப்ராசரை வச்சு நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஜென்ரல் பர்பஸ் மைக்ரோ ப்ராசர் இதை மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம இந்த டிவைசஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணாமல் இதை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. அன்லெஸ் அது ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் பேஸ்டு சிஸ்டமாக ஒர்க் பண்ணணும்னா அது கூட நம்ம என்ன பண்ணணும், மெமரிஸ் கனெக்ட் பண்ணணும். ஸோ மெமரிஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரீட் ரைட் மெமரி வேணும், ரீட் ஒன்லி மெமரிங்கிற ஒரு பெர்மனெண்ட் மெமரி வேணும். அதுக்கப்புறம் வந்து போர்ட் வேணும். ஐஓ டிவைசஸை ஒரு கீபோர்டையோ இல்லை ஒரு சிஆர்டி மானிட்டரையோ இல்லை ஒரு அவுட்புட் டிவைஸ் நம்ம என்ன பிரிண்டரையோ கனெக்ட் பண்ணுறதுக்கு போர்ட் அப்படிங்கிற பஃபர் ஐசி வேணும். ஸோ ஐஓ போர்ட் வேணும். அதுக்கப்புறம் டைமிங் கால்குலேஷனுக்கு டைமர் வேணும், அது ஒரு ஐசி நமக்கு தனியாக கனெக்ட் பண்ணணும். சீரியல் கம்யூனிகேஷனுக்கு யூஆர்டின்னு சொல்லி யூனிவர்சல் அசின்கர்னஸ் ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிற சீரியல் ஃபங்க்ஷனுக்கு ஒரு தனியாக ஐசி கனெக்ட் பண்ணணும். இத்தனையும் இந்த சிபியூவோட கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு சிஸ்டம் ஆகும். ஸோ வெறும் சிபியூ மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மைக்ரோ ப்ராசரோட ரேம் கனெக்ட் பண்ணணும், ரோம் கனெக்ட் பண்ணணும், ஐஓ போர்ட் கனெக்ட் பண்ணணும், டைமர் கனெக்ட் பண்ணணும், சீரியல் கம்யூனிகேஷன் போர்ட்டு கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம இதையே அப்படி யோசித்து பாருங்களேன். இப்போ இதை வந்து சிபியூக்கு பதிலாக ரேம் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு, ரோம் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு, போர்ட் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு, டைமர் அண்ட் தென் சீரியல் போர்ட் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. இத்தனை சேர்த்து ஒரே ஐசியில் இருந்தால் அது எவ்வளோ நல்லா இருக்கும், அதோட ஃபங்க்ஷனாலிட்டி மைக்ரோ ப்ராசரோட எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்கள். வெரி குட். அதுதான் மைக்ரோ கண்ட்ரோலர். ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரில் இது அத்தனை இப்போ நான் ரவுண்ட் பண்ணி காமிச்ச அத்தனையும் ஒரே ஐசியில் இருந்தால் அதுதான் மைக்ரோ கண்ட்ரோலர். இப்போ டெஃபினிஷன்ஸ் பார்க்கலாம் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு. ஸோ அப்போ அதில் எப்படி மைக்ரோ ப்ராசரை சிபியூ ஆன சிங்கிள் சிப் இல்லைன்னா சிங்கிள் சிப் சிபியூன்னு சொன்னோமோ, மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரே ஐசியில் கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய அத்தனையும் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு பேர் சிங்கிள் சிப் கம்ப்யூட்டர். ஸோ இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஏன் மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அகெயின் ஸ்மால் இன் சைஸ். பட் ஏன் கண்ட்ரோலர் சொல்கிறோம்னா இது வந்து மெயினாக ப்ராசஸிங், நிறைய டேட்டாஸை வாங்கி அதை கால்குலேட் பண்ணி அந்த மாதிரி கால்குலேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணாமல் மெயினாக அப்ளிகேஷன்ஸை கண்ட்ரோலிங் சர்க்யூட்ஸ்க்கு தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. நிறைய இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பாய்லர் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது, ப்ரெஷர் இவ்வளோ இருக்கணும், ஹியூமிடிட்டி இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு அந்த கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ஸ் தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு மைக்ரோ கண்ட்ரோலருங்கிறது ஒரு சிங்கிள் ஐசி. அந்த ஐசிக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, சிபியூ தட் இஸ் மைக்ரோ ப்ராசர் ஒர்க்கிங் as சிபியூ இருக்குது, ரேம் இருக்குது, ரோம் இருக்குது, பேரலல் ஐஓ இருக்குது, சீரியல் ஐஓ இருக்குது, டைமர்ஸ் ஆர் கவுண்டர்ஸ் இருக்குது, அண்ட் கிளாக், ஈவன் டைமிங் கண்ட்ரோல் யூனிட் எல்லாமே உள்ளேயே இருக்குது.
ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மைக்ரோ கம்ப்யூட்டரை ஒரே சிப்பில் கொண்டு வர முடிஞ்சால் அதுதான் என்னது மைக்ரோ கண்ட்ரோலர். அப்போ எவ்வளவுக்கெவ்வளவு நம்மளுக்கு ஸ்பேஸு சைஸு எல்லாமே சேவ் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேடம் சொன்ன மாதிரி மைக்ரோ கண்ட்ரோலருங்கிற ஒரு சிங்கிள் ஐசிக்குள்ளே என்னெல்லாம் ஃபங்க்ஷனாலிட்டி உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்த உடனே புரிகிறதுக்கான ஒரு படம் இருக்குது. ஸோ இந்த ஐசிக்குள்ளே மைக்ரோ ப்ராசஸர் வந்து தனியாக ஒரு சிபியு, இதில் சிபியுவே இந்த ஐசிக்குள்ளே சிபியு இருக்குது, தென் மெமரிக்கு ரேம் இருக்குது, தென் ரோம் இருக்குது, அதுக்கப்புறம் ஐஓ போர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் கிளாக் இருக்குது. இப்போ நம்ம படிக்க போகிற M8051 மைக்ரோ கண்ட்ரோலர் இப்போ மேடம் ரவுண்ட் பண்ண அத்தனை இருக்குது. இது போக பவர்ஃபுல் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் ஈவன் நம்ம எம்பெடட் சிஸ்டத்தில் படிக்க போகிற LPC2148லலாம் இட்ஸ் அட்வான்ஸ்ட் மைக்ரோ கண்ட்ரோலர். அதெல்லாம் இப்போ என்ன உள்ளே இருக்குது, அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் உள்ளே இருக்குது, அவுட்புட்டில் வந்து டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் உள்ளே இருக்குது. ஸோ இத்தனை ஐசி ஃபங்க்ஷனாலிட்டியும் ஒரே ஐசியில் கொண்டு வரதா அதுதான் மைக்ரோ கண்ட்ரோலர். அப்போ இதுலேருந்தே ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் ஐசிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட படத்தை பாருங்க. இதுக்குள்ள அப்போ ஒரே ஐசிக்குள்ள இந்த ஒரே அந்த ரெட் கலர்ல போட்டிருக்காங்க இல்லையா, இதுக்குள்ள எல்லா பிளாக்ஸும் உள்ளே இருக்கு. சிபியூ இருக்கு, ரேம் இருக்கு, ரோம் இருக்கு, ஐஓ போர்ட் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஐஓ டிவைசஸ் உள்ளே கிடையாது. ஐஓ டிவைசஸ்னால் ஒரு கீபோர்டு உள்ளேயே இருக்கும், அதே மாதிரி ஒரு அவுட்புட்டில் வந்து ஒரு பிரிண்டர் அவுட்புட்டில் இருக்கும், சிஆர்டி மானிட்டரோ இல்லை ஒரு எல்சிடி டிவைஸோ அப்படியே அதுக்குள்ளே இருக்கும் கிடையாது. அதெல்லாம் தனியாக நம்ம கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். இது வந்து ஐஓ போர்ட்ஸ். ஸோ ஐஓ போர்ட்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஐஓ டிவைஸ் இன்புட் அவுட்புட் டிவைசஸ்க்கும் இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு நடுவில் ஒரு பஃபர் மாதிரி ஒர்க் பண்ணும். அதான் ஐஓ போர்ட்ஸ். இந்த ஐஓ போர்ட்ஸ் உள்ளேயே இருக்குது, டைமர் இருக்குது, சீரியல் கம்யூனிகேஷன் போர்ட் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து ஒரே ஐசிக்குள்ளே வந்தால் அதான் மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சுக்கிறக்காக மேடம் சொல்லியிருக்கேன். எவால்யூஷன் மைக்ரோ ப்ராசஸரும் மைக்ரோ கண்ட்ரோலரும் நான் ஸ்லைடில் சொன்ன மாதிரி 1971 இன்டெல் கார்பரேஷன் ஆஃப் அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு ப்ராசஸரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 4 பிட். ஸோ 4 பிட் அப்படின்னா என்ன அர்த்தம், 8 பிட் எப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் போன செமஸ்டரே படிச்சிருப்பீங்க. 8085 இஸ் அன் 8 பிட் மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னா என்ன அர்த்தம், அதோட டேட்டா பஸ் வந்து 8 பிட்டு, உள்ள இருக்க ஏஇயோட சைஸ் வந்து 8 பிட். அப்படின்னா என்ன அர்த்தம், அதோட ஆப்ரேட் பண்ணக்கூடிய டேட்டாஸோட சைஸ் வந்து எத்தனை பிட்டாக இருக்கும், 8 பிட் இருக்கும். அதோட கம்ப்யூட்டிங் பவர் எல்லாமே அது எத்தனை பிட் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது, அந்த டேட்டா பஸ்ஸோட வித்தை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் போன செமஸ்டர் படித்தது இங்கே இருக்குது பாருங்கள். இன்டெல் 8085 அகெயின் 8 பிட் ப்ராசஸர். இட் இஸ் இன்வென்டட் இன் த இயர் 1974. அதே மாதிரி அடுத்து வந்து என்ன செஞ்சாங்க, இன்டெல் 8048, அதுக்கப்புறம் இன்டெல் 8031 மைக்ரோ கண்ட்ரோலர் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபுல்லாக இந்த 5 யூனிட்ல 4 யூனிட் நம்ம இந்த செமஸ்டர் படிக்க போகிறது ஃபுல்லாக இன்டெல் 8051. இந்த இன்டெல் 8051ங்கிறது தான் பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் அ மைக்ரோ கண்ட்ரோலர். இதை படிச்சிட்டோம்னா இதோட பிளாக் டயக்ராம் வச்சு தான் அட்வான்ஸ் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே இதுலேருந்து பில்டப் ஆகும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர். எந்த வருஷம் இன்வென்ட் பண்ணாங்க, 1980. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டெல் 86ங்கிற ப்ராசஸர். இது ப்ராசஸரும் மைக்ரோ கண்ட்ரோலர் கலந்தது தான், அதனால தான் ஹெட்டிங் போட்டுக்க எவால்யூஷன் மைக்ரோ ப்ராசஸர் மைக்ரோ கண்ட்ரோலர். அதுக்கப்புறம் பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. அப்புறம் இப்போ ஏவிஆர் மைக்ரோ கண்ட்ரோலர்னு சொல்லி ஃபுல்லாக ஆர்டினோ ப்ரோக்ராமிங்கு தேவையான அட்மல் சீரீஸ் ஃபுல்லாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரு எந்தெந்த வருஷம் மைக்ரோ ப்ராசஸர், அதுக்கப்புறம் மைக்ரோ கண்ட்ரோலர், அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு ப்ராசஸர், அட்வான்ஸ்டு மைக்ரோ கண்ட்ரோலர் எல்லாமே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கண்டுபிடிச்சி இப்போ மார்க்கெட்டில் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதான் வந்து நம்ம ஃபைனலாக இன்னைக்கு பார்க்க போகிற கம்பேரிசன் சார்ட்டு. ஸோ இதோட பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய மேடம் முன்னாலே சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மைக்ரோ ப்ராசஸர் லெஃப்ட் சைடில் மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ மைக்ரோ ப்ராசஸரோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, மைக்ரோ ப்ராசஸங்கிறது வெறும் சிபியூ மட்டும், ஒரு ஐசிக்குள்ள சிபியூ இருக்குது, அவ்வளோதான். ஸோ சிபியூ ஆன சிப். வேற மைக்ரோ கண்ட்ரோலரில் உள்ள வந்து ரேம் இருக்குது, ரோம் இருக்குது, பேரலல் போர்ட் இருக்குது, சீரியல் போர்ட் இருக்குது, டைமர், கவுண்டர், சிபியூ எல்லாமே ஒரே சிப்பில் இருக்கிறதுனால இட் இஸ் அல்டிமேட்லி நோன் அஸ் ட்ரூ கம்ப்யூட்டர் ஆன சிப். இதான் ஒரு வரியில் சொல்கிறதுனா சிபியூ ஆன சிப், கம்ப்யூட்டர் ஆன சிப். வேற இது வந்து மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஜென்ரல் பர்பஸ் டிஜிட்டல் கம்ப்யூட்டர், ஜென்ரலாக எல்லா கால்குலேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேற இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டாக ஸ்பெஷல் பர்பஸ். ஒரு வாஷிங் மிஷினில் இருக்குது மைக்ரோ கண்ட்ரோலர், ஒரு மைக்ரோவேவ் ஓவனில் இருக்குது மைக்ரோ கண்ட்ரோலரில் தான். அந்த பர்பஸ் மட்டும்தான் அது வந்து என்ன செய்யும், லைஃப் லாங் அந்த பீரியட் தான் பண்ணும். புரியுதா, கால்குலேஷன்ஸ் வாங்கி அதை டேட்டாஸை வாங்கி
கால்குலேட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒய்டாக ஜென்ரல் பர்பஸ் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளேயே மெமரி இருக்கு இல்லையா, அதனால வந்து நம்மளுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் கோட்ஸ்னா ஆப்ரேஷன் கோட்ஸ்னா அதை நம்ம இந்த வேலை பாரு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அது வந்து மெமரியிலேருந்து, இது மைக்ரோ ப்ராசஸரை பொறுத்தவரை மெமரி உள்ள கிடையாதுங்கிறதுனால வெளியே இருந்து மெமரி, எக்ஸ்டர்னல் மெமரியிலேருந்து டேட்டாவை உள்ளே கொண்டு வர்றது, சிபியூலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். வேற இது உள்ளே மெமரி இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். அதே மாதிரி அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், பிட் ஹேண்டிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். பிட் ஹேண்டிலிங்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு, இப்போ இது வந்து 8-பிட் ப்ராசஸர், இது 8-பிட் கண்ட்ரோலர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்டரில் ஒரு பிட்டை மட்டும் செட் பண்ணிக்கலாம், ரீசெட் பண்ணிக்கலாம். ஒரு பின், இப்போ அக்குமுலேட்டர்னு வச்சுக்கலாம், அக்குமுலேட்டரோட 8 பிட் இருக்குது. அந்த 8 பிட்டில் ஏதாவது ஒரு பிட் A0 அப்படிங்கிற பிட்டை மட்டும் செட் பண்ணியோ இல்லை அதை ரீசெட் பண்ணவோ இதில் முடியாது. வேற இதில் பார்த்தீங்கன்னா பைட்டாக மட்டும்தான் மைக்ரோ ப்ராசஸரில் ஆப்ரேட் பண்ண முடியும். வேற இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரிஜிஸ்டரோட இண்டிவிஜுவல் பிட்டை செட் பண்ணிக்கலாம், நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீசெட் பண்ணிக்கலாம். அதை வச்சு நம்ம ஒரு டிரான்சிஸ்டரை கனெக்ட் பண்ணி ஒரு ரிலேவை வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், ஒரு எல்இடியை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டுக்கு அப்ளிகேஷனுக்கு ரொம்ப தேவையான இந்த பிட் ஹேண்டிலுங்கிற ப்ராப்பர்ட்டி மைக்ரோ கண்ட்ரோலரில் நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய நம்ம சிபியூ மட்டும்தான் இருக்குது. ஸோ அது கூட எல்லாம் கனெக்ட் பண்ணணும். வேற இதில் பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே தேவையில்லை, ஐஓ டிவைசஸ் மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும். வேற இதில் டேட்டா பேஸ் வந்து கால்குலேஷன்ஸ் பண்ணுறதுனால வாஸ்ட்டாக அதோட கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால 8 பிட்லேருந்து 64 பிட் ப்ராசஸர் வரையும் இருக்குது. வேற இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகங்கிறதுனால வெறும் 4 பிட்லேருந்து 32 பிட். நம்ம அடுத்த செமஸ்டர் படிக்க போகிறது 32 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த செமஸ்டரில் படிக்க போகிற இன்டெல் 8051 வந்து ஒரு 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிபியூ மட்டும்தான் இருக்குது. பட் மெமரி, எக்ஸ்டர்னல் மெமரியை கனெக்ட் பண்ணுறேன்னா அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இன்டரப்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இன்டரப்ட்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனுக்காக சிபியூ ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த இன்டரப்ட் என்ன பர்பஸ்க்காக, மெயினாக டேட்டா டிரான்ஸ்ஃபருக்காக வெளியே இருக்க டிவைசஸ்லேருந்து நம்ம கொடுக்குறோம், அந்த ப்ரோக்ராம் போக வைக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். அதே ஆப்ஷன் இதுலேயும் இருக்குது. பட் இதில் சிபியூ தவிர அடிஷனலாக நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இதில் எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். வேற இதில் M885 Z80. இசட்டுங்கிறது ஜைலாக் கார்பரேஷன் ஆஃப் அமெரிக்கா. வேற இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் சீரிஸ் 51, 8048, Z8. அது ஜைலாக்லேயே மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து Z8. இது டெஃபினிஷன் நான் சொன்ன மாதிரியே இது டேட்டா மைக்ரோ ப்ராசஸர் வந்து டேட்டாவை ரீட் பண்ணும், அதில் எக்ஸ்டென்சிவ் நிறைய கால்குலேஷன்ஸ் பண்ணும், அதுக்கப்புறம் அதை ஸ்டோர் பண்ணும். இதுதான் வந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸரோட வேலை. வேற மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து டேட்டாவை ரீட் பண்ணும், அதில் லிமிட்டட் கால்குலேஷன்ஸ் பண்ணும், அதில் கிடைக்கிற ரிசல்ட்டை வச்சு என்விரான்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணும். இதுதான் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு மைக்ரோ ப்ராசஸருக்கும் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு உள்ள டெஃபினிஷன்ஸ். அதுக்கப்புறம் மேடம் நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி உள்ளே இருக்க டயக்ராம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, மைக்ரோ ப்ராசஸர் வெறும் சிபியூ தான் இருக்குது. ஸோ இந்த பஸ் மூலமாக எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். மைக்ரோ கண்ட்ரோலரில் எல்லாமே ஒரே ஐசிக்குள்ளே இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர்னா என்ன, மைக்ரோ ப்ராசஸர்னா என்ன, பேசிக்காக அதோட கம்பேரிசன் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த கிளாஸில் வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் ஒர்க் பண்ணுறதுக்கு அதில் உள்ள சின்ன சின்ன பிளாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதோட டெஃபினிஷன்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஆன்லைன் கிளாஸஸோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம வந்து திரும்ப திரும்ப நீங்கள் போட்டு பார்த்து என்ன பண்ணிக்கலாம், டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். என்னதான் கிளாஸ் என்விரான்மெண்ட்டை கொண்டு வர முடியாட்டாலும் நாங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். முடித்த உடனே அசைன்மெண்ட் ஒன்று இருக்கும், ஒவ்வொரு யூனிட் 10 மாடியூல் முடிஞ்ச உடனே அதை நீங்கள் பண்ணாதான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்கிற அர்த்தம். ஸோ நல்லா திரும்ப திரும்ப பாருங்கள், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.